ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஃபேமிலி படம் பார்த்தேன். கதை ரொம்ப ஜாலியா, வித்தியாசமா இருந்தது. அதான் அந்த படத்த பேசலான்னு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சுக் சுக் ஜியோன்னு 2022ல ரிலீஸ் ஆன ஒரு அழகான ஹிந்தி படம். படம் ஆரம்பத்துல இருந்து நல்ல ஜாலியா, என்டர்டெய்னிங்கா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கிறது நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஸ்கூல் படிச்ச காலத்துலங்க. அந்த வயசுலயே நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு எல்லார் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயின்னா உயிரு. அவள அவ்ளோ பிடிக்கும் அவனுக்கு. ஹீரோயினுக்கும் இவன பிடிச்சிருக்கு போல. இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறா. ஆனா பதிலுக்கு இவனோட ப்ரப்போசல அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருஷங்களும் ஓடிட்டே இருக்கு. 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டாங்க இப்போ. இப்பவும் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல அவ்ளோ லவ் இருக்கு. எப்படியாவது அந்த காதல ஓகே பண்ணிட மாட்டோமான்னு அவனும் படாத பாடு படுறான். ஆனா இப்ப வரைக்கும் அவ ஓகே சொல்லவே இல்ல போல. அப்புறம் ஒரு வழியா ஸ்கூல முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒரே யுனிவர்சிட்டில தான் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் கூட நம்ம ஹீரோயின தான் ரொம்ப தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படிடா இவள கரெக்ட் பண்றதுன்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோயின் அவ அண்ணன் கூட காலேஜுக்கு வருவா. அவ அண்ணன பார்த்த உடனே அவ சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியோ அவ அண்ணன புடிச்சு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா நம்ம ஹீரோ. சாயங்காலம் அவ வீட்டுக்கு போய் பார்த்தா அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸா அவ வீட்லயே இருப்பான். இவன் இப்படி தொரத்தி தொரத்தி லவ் பண்றது எப்படியாவது ஹீரோயினோட சேர மாட்டோமான்னு படாத பாடு படுறதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாலும் கண்ணாலே பேசிக்குவாங்க. அவங்க முகமெல்லாம் ரொம்ப பிரகாசமா அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலலாம் போறாங்க, சுத்துறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஹீரோ எல்லார் முன்னாடியும் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். தன்னோட வயித்துல என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு மார்க்கர வச்சு எழுதி 2 சர்க்கிள போட்டிருக்கான். எஸ் ஆர் நோன்னு டிக் பண்ண சொல்லி. இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கா தான் இருக்கும். ஆனாலும் அவளும் எஸ்ன்ற அந்த சர்க்கிள்ல டிக் பண்ணிட்டு போயிடுவா. ஹீரோவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அத பார்க்கும்போது. இப்படிதான் பல வருஷமா லவ் பண்ண நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் 2 குடும்பத்தோட சம்மதத்தோட ரொம்பவும் ஜாம் ஜாம்னு இவங்க கல்யாணம் நடக்குங்க. அந்த கல்யாணத்துல 2 குடும்பமும் நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கோலாகலமா கல்யாணம் நடக்கும். இப்படித்தான் பல வருஷமா காதலிச்ச நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பெருசா எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம அப்பா, அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் இப்ப உங்களுக்கு சொன்ன அந்த மொத்த கதையும் ஒரு பாட்டுலயே முடிஞ்சிரும். ஏன்னா இது ஹீரோவும், ஹீரோயினும் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷ படத்திலேயே முடிச்சுட்டாங்களே! அடுத்து என்னதான் இருக்க போதுன்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுமா? அடுத்து குடும்பம் நடத்த வேணாம்? இப்படி முகம் நெறைய சிரிப்போட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அடுத்து எப்படி குடும்பம் நடத்துனாங்கன்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, கனடால குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேரையும் நமக்கு காட்டுவாங்க. கதையோட ஆரம்பத்துல எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருந்திருப்பாய்ங்க 2 பேரும். இப்ப பார்த்தா கனடால ஒருத்தர் ஒருத்தர் முகத்த கூட பார்க்காம ஒரு மாதிரி வெறுமையா இருக்கிறாய்ங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காய்ங்க. வீட்டுக்குள்ள போனதும் ஹீரோயின் சாப்பாடு அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவா. அவ ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலையில இருக்கிறாங்க. நம்ம பையனும் அவ போனதுக்கு அப்புறமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சோகமாவே இருப்பான். அப்பதான் ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம்னு இந்தியால இருந்து கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. அதையே ஒரு மாதிரி வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ ஆபீஸ்க்குள்ள நுழைவா. கூட வேலை பாக்குறவரு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி லஞ்ச் வாங்கி குடுக்குறாரு ஹீரோயினுக்கு. ஏன்னா அவளுக்கு வேலை பாக்குற கம்பெனில ப்ரொமோஷன் குடுத்திருக்காங்களாம். இன்னும் பெரிய வேலை, நல்ல சம்பளம். ஆனா இனிமே அவ வேலை பார்க்க போறது கனடால இல்லையா, நியூயார்க்லயா. அத பத்தி உன் புருஷன்கிட்ட பேசிட்டியான்னு கூட வேலை பாக்குறவர் கேட்டா இவ முகமே மாறுதுங்க. ஏன்னா இன்னும் இந்த விஷயத்த அவ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல போல. இன்னும் என் புருஷன் கிட்ட சொல்லல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நியூயார்க் போறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கூட வேலை பாக்குறவர்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்ல சாப்பிட்டுட்டு இருந்தான் இல்லையா? அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் தூங்கிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வேலைய முடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவா. அவ வீட்டுக்கு வரும்போதுதான் நம்ம பையன் வேலைக்கு கிளம்பி போறதே. நம்ம பையன் ஒரு பார்ல பவுன்சரா வேலை பார்க்கறான். ரொம்ப கம்மியான சம்பளம், பிடிக்காத வேலை. ஆனாலும் வேற வழி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் குப்பைய கொண்டு போய் போட சொல்லிருப்பா குப்பை தொட்டியில. அவனும் எடுத்துக்கிட்டு வரான். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரத பார்த்துட்டு குப்பை தொட்டியில போடாம வெளியிலேயே போட்டுட்டு போயிட்டான். அதை எடுத்து நம்ம ஹீரோயின் தான் குப்பை தொட்டியில போடுவா. ஆனா மறந்தும் கூட 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த இடத்துல பேசிக்க கூட மாட்றாங்க. ஏன் சின்ன ஒரு ஸ்மைல் கூட வரமாட்டேங்குது. மாறி மாறி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே தான் திரியறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் ஒரு மாதிரி சோகமாவே இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ வேலைக்கு போனான்ல, அவன் பிடிக்கலனாலும் அந்த வேலைய நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான். பாருக்கு வெளியில கூட்டத்த சரி பண்ணிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு வந்த நெறைய பொண்ணுங்க நம்ம ஹீரோ மேலேயே பாவம் வாந்தி எடுத்து விட்டுறாளுங்க. இதுல ஹீரோவுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். ஏற்கனவே இந்த வேலை அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல இப்படிலாம் அவமானப்படும்போது ரொம்ப எரிச்சல் பட்டு அத வாஷ் பண்ணும்போது பக்கத்துல வேலை பார்க்கிறவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா மறுநாள் நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேத்துக்கும் கல்யாண நாள் வருதுங்க. அத செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆனா
இப்பவும் நல்லதா ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசிக்கல. வீட்டு விஷயங்கள பத்தியும், அடுத்து என்ன வாங்கணும், என்ன செலவு இருக்கு, இந்த மாதிரியே தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அவங்கவங்க ஃபிரெண்ட்ஸ இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு வேற பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் இன்வைட் பண்ண யாரும் வரல. ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒருத்தன இன்வைட் பண்ணியிருப்பான். அவன் மட்டும் தான் வந்திருக்கான். அவன் ஆனா ரொம்ப ஜாலி டைப் போல. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி உருன்னு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த இடத்த கொஞ்சம் கலகலப்பா வச்சுக்கலாமேன்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அது 2 பேத்துக்குமே புடிக்கல. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஒண்ணா வாழ்றது வந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு போல. இதெல்லாம் எவ்ளோ பெரிய விஷயம்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு 2 பேத்தையும். அப்புறம் அவங்க வீட்ல கூட அவர கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்களாம். ஆனாலும் கல்யாணம் மேல உள்ள பயத்துல சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்காராம். இத சொன்னதும் 2 பேரும், "ஏன் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணு, பண்ணித்தான் பாரேன்னு" மாறி மாறி ஒரு கடுப்போடயே சொல்லுவாய்ங்க. வந்தவனும் இவங்க 2 பேரோட முகம் போற போக்க பார்த்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு நெனச்சிருப்பான் போல. "என்னப்பா உன் பொண்டாட்டிக்கு நீ கிஃப்ட் எதுவும் குடுக்கலையான்னு?" ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேச்சு குடுப்பான். பதிலுக்கு ஹீரோவும், "நான் என்னத்த அவளுக்கு குடுக்க போறேன்? அவ நல்லா சம்பாரிக்கிறா, நல்ல வேலையில இருக்கா, அவகிட்ட எல்லாமே இருக்கு. நான்லாம் ஒரு கிஃப்டும் வாங்கலைன்னு" சொல்றான். அட அப்பல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. 2 பேருமே மாறி மாறி உங்களுக்கு என்ன வேணுமோ அத கேட்டுக்கங்க. இந்த இடத்துல என் முன்னாடி நீங்க கேட்டே ஆகணும்னு 2 பேரையும் ஒரு ஜாலிக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்க சொல்லுங்க பாப்போம் 1, 2ன்னு கவுண்ட் பண்ணி அவன் 3 சொல்றதுக்குள்ள இதுங்க 2ம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைமிங்ல டிவோர்ஸ்ன்னு கேக்குங்க. வந்தவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இது 5வது கல்யாண நாள்னு கோலாகலமா கொண்டாட கூப்பிட்டுட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாங்களேன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் கோவத்தோட கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாம்னு மனசுல எண்ணம் இருந்தா கூட நம்ம ஹீரோயின் இருக்காளே அவளுக்கு ஹீரோ டிவோர்ஸ் கேட்டதுல ரொம்ப கடுப்பாயிரும். என்ன டிவோர்ஸ் பண்றதுக்கு இவன் கிட்ட அப்படி என்ன காரணம் இருக்குன்னு கார்ல வரும்போது கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவா. பதிலுக்கு ஹீரோவும் உனக்கு எப்படி என்ன டிவோர்ஸ் பண்ணணும்ன்ற என்ன வரலான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்படி மாறி மாறி சண்டை போட்டதுல ரோட்ல சும்மா நின்னுட்டு இருந்த ஒரு காரை போய் இடிச்சிருவாங்க. அது அப்புறம் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்து ஒரு மாதிரி 2 பேரும் இப்பதான் சண்டையெல்லாம் முடிஞ்சு நிதானமா பேச உட்காருவாங்க. ஆனா 2 பேருக்கும் இப்பவும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாம் தான் தோணுது. அப்பதான் நம்ம ஹீரோயினும் ப்ரொமோஷன் கிடைச்சு நியூயார்க்ல போய் செட்டில் ஆகுறத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோவும் இந்தியால நடக்க போற தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொல்லுவான். தங்கச்சி கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா பிரிஞ்சிடலாம்னு ஒரு வழியா முடிவெடுத்துட்டாங்க. ஹீரோயினும் வேண்டா வெறுப்பா இத்தனை நாள் ஒரு மாதிரி வெறுமையா வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே நடிக்கணும், பரவாயில்ல நடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டா. உடனே 2 பேரும் கனடால இருந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக இந்தியா கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடு கல்யாண களை கட்டி இருக்கு. வீட்ல வந்து இறங்குன கையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி எல்லார் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவோட அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்குமே இவங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதுனால தடபுடலா சமைச்சு போட்டு அம்மா ஒரு பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவரு கொஞ்சம் ஏடாகூடமானவர் தான். தொழிலு ஃபேக்டரி எல்லாம் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ அப்பா கிட்ட கேட்பான். அட ஏன்பா கேக்குற, ஃபேக்டரி எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சுன்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு ஷாக்கு. ஆனா அம்மாவும் தங்கச்சியும் இல்ல அப்பா பொய் சொல்றாருன்னு கண்ணாலேயே சொல்லுவாங்க. ஏன்பா அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்பான். அப்புறம் என்னடா இந்த குளிர்காலத்துல மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு டஜன் 2500 ரூபாய். இதையெல்லாம் வாங்கி போட்டு சாப்பிடுறேன்னா அப்ப ஃபேக்டரி நல்லா தானே போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்பியான்னு ஹீரோவை திட்டிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பேசக்கூடியவர். அப்புறம் அம்மா சும்மா இருக்க மாட்டாம 2 பேரும் எப்ப எங்களை தாத்தா பாட்டி ஆக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. பேர பிள்ளைய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஹீரோனுக்கு முகமே மாறும். அதை விட அப்பா முகம் தான் மாறுது. அட என்னம்மா என்ன அவசரம், அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, யூரோப்புக்கெல்லாம் ட்ரிப் போங்க, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் போகணும்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோவோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தமும் நடக்குங்க. அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப ஜாம் ஜாம்னு சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோனோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் கூட வந்திருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால எல்லாரும் போய் தனியா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. நீ ஃபாரின் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோ கிட்ட மச்சான் ஒரு பக்கம் புலம்ப, நானும் உங்களை எல்லாம் மிஸ் பண்ணேன்னு ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின அவளோட குடும்பம் கூட்டிட்டு போய் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கலன்னு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இந்த கலவரத்துக்கு நடுவுல ஹீரோவோட தங்கச்சி இருக்கா இல்லையா கல்யாண பொண்ணு, அவளுக்கு ஒரு பையன் பொக்கே கொண்டு வரான் வாழ்த்துக்கள் சொல்லி. அவனை பார்த்ததும் அவன் முகமே மாறுது. ஏன்னா அந்த பையன் தான் கல்யாண பொண்ணோட எக்ஸ் ஆமா. என்ன காரணம்னு தெரியல, லவ் பண்ண பையனை பிரேக்கப் பண்ணிட்டு தான் வீட்ல பார்த்த மாப்பிள்ளைய அந்த பொண்ணு கட்டிக்கிறதுக்கு இப்ப என்கேஜ்மெண்ட் வரையும் வந்திருக்கிறா. ஆனா சந்தோஷமா தான் நிச்சயத்தை பண்ணிக்கிறா. மோதிரம் மாத்துனதுக்கு அப்புறமா எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கல்யாண பொண்ணோட எக்ஸ் வேற சோகமாவே பாத்துக்கிட்டு போறான். அதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஒரு வழியா என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லையா, மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எழுப்பி எழுப்பி பாப்பா, ஆனா எந்திரிக்கவே மாட்டான். வேற வழி இல்லாம ஒரு டம்ளர் தண்ணிய மூஞ்சில ஊத்தி தான் எழுப்புறா. அவன் கடுப்புல எந்திரிச்சு
கத்துவான். பதிலுக்கு நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் பண்ணிக்க போறோம், பிரிய போறோம்ன்றத இப்பவே 2 குடும்பத்திட்ட சொல்லணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஏன் உன்கிட்ட சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். எங்க தங்கச்சி கல்யாணம் முடியட்டும்னு அவன் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா இவளுக்கு நியூயார்க்ல போயி வேலை பார்க்கறதுக்கான ஆர்டர் இன்னும் 15 நாள்ல வரப்போகுதாம். அதனால நான் நியூயார்க்குக்கு போயே ஆகணும். இப்ப இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சாதான் 2 குடும்பத்தையும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி நம்ம பிரியறத புரிய வச்சு கோர்ட்ல டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் கிளம்ப முடியும். அதனால உடனே வா சொல்லுவோம்னு நிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ தான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இப்போதைக்கு யார்ட்டயும் எதுவும் சொல்ல வேணாம். நான் என் அப்பா கிட்ட மட்டும் அவர் நல்ல மூடா இருக்கையில இத பத்தி பேசுறேன்னு சொல்லி ஹீரோயின ஒரு மாதிரி சமாதானப்படுத்துவாங்க. இவங்க 2 பேரும் இந்தியா வந்ததுல இருந்து ஹீரோயின் கிட்ட குழந்தைய பத்தி பேசி பேசி அம்மால இருந்து மாமியார் வரைக்கும் எல்லாரும் போட்டு நச்சரிச்சிருப்பாங்க. அந்த டென்ஷன்ல தான் பாவம் ஹீரோ கிட்ட வந்து அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அன்னைக்கு நைட்டே எப்படியாவது அப்பா கிட்ட பேசலான்னு அப்பாவ வர சொல்லிருப்பான் ஹீரோ. அவரும் மகன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. வரும்போது அவர் ஒரு சரக்கு பாட்டிலு, நம்ம ஹீரோ ஒரு சரக்கு பாட்டில்னு தவறாம வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரே மாதிரி. அப்பா நல்லா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு வானத்த பார்த்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இதுதான் சமயம்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின டிவோர்ஸ் பண்ண போற விஷயத்த பத்தி பேச ஆரம்பிப்பான். அதுக்குள்ள அவன நிப்பாட்டி அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. கல்யாண வாழ்க்கை ரொம்ப போரா இருக்குதாம் அவருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் பொண்டாட்டி ரொம்ப மாறிட்டாங்களாம். அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாரு. இத கேட்டது ஹீரோவுக்கு ஷாக்கா இருக்கும். என்ன இது நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் என் அப்பா பேசிட்டு இருக்காருன்னு, அப்பா இதெல்லாம் நான் பேசணும்ப்பா நீங்க அமைதியா இருங்கன்னு கத்திட்டே இருப்பான். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல அவனும் கூட சேர்ந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணா நிம்மதி போயிருது, சந்தோஷம் போயிருதுன்னு மாறி மாறி அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டே இருப்பாங்க. இதுல பொண்டாட்டிங்கள கமெண்ட் அடிச்சு கெக்க புக்கன்னு வேற சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா சிரிச்சிட்டே இருந்த நம்ம ஹீரோவோட அப்பா திடீர்னு ஹீரோவ பார்த்து நான் உங்க அம்மாவ டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. அவருக்கு இந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்சாம். பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அம்மாவ நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணியே திருவேன்னு கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே கத்துவாரு. ஆரம்பத்துல ஹீரோ சிரிச்சுட்டு இத சரியா கவனிச்சிருக்க மாட்டான். அப்புறம் இவர் என்னடா சொல்றாருன்னு முழிப்பான். அப்பா ஒரு பக்கம் இந்த விஷயத்த எப்படிடா உன்கிட்ட சொல்றதுன்னு நெஞ்சு நிறைய பாரத்தோட வந்தேன்டா. ஆனா இவ்ளோ ஈஸியா சொல்லி முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு கெக்க புக்கன்னு சிரிக்கிறாரு. ஹீரோ சுதாரிச்சு அப்பா கிட்ட அத பத்தி கேக்குறதுக்குள்ள சிரிச்சிட்டு இருந்த அப்பாவும் சுதாரிச்சுட்டாரு. உடனே வேக வேகமா அங்கிருந்து ஓடியே போயிட்டாருங்க அப்பா. ஹீரோவுக்கு தான் ஷாக்கா இருக்குது கேட்டதும். என்னடா இது நம்ம பொண்டாட்டிய டிவோர்ஸ் பண்ண போறோம்னு அப்பா கிட்ட சொல்ல வந்தா, அப்பா அம்மாவ டிவோர்ஸ் பண்ண போறேன்றாருன்னு ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அப்புறம் மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சதும் நைட்டு நடந்தத பத்தி அப்பா கிட்ட விவரமா கேட்கணும்னு அப்பாவ போய் பார்த்தா, அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்பவும் போல பொண்டாட்டியோட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதுக்கு நடுவுல அம்மா வேற ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும்னு கிச்சனுக்குள்ள தனியா கூட்டிட்டு போறாங்க. இவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பதட்டமா இருக்கும். ஆனா அம்மா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையாடான்னு கேக்குறாங்க. இவன் ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சுட்டு வந்துருவான். இதுக்கு நடுவுல தங்கச்சி வேற போன போட்டு அம்மா அப்பாவ பத்தி உன்கிட்ட பேசணும் மொட்டை மாடிக்கு வான்னு தனியா கூப்பிடுறா. போச்சு இவளுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னு அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்த்தா தங்கச்சி கல்யாண நாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் வருதாம். அதனால அவங்களுக்கு மறுபடியும் எல்லா சொந்தக்காரங்க முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வைப்போமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அதை கேட்டதும் செம்ம கடுப்பா இருக்கும். அப்பா என்னன்னா ஒரு பக்கம் அம்மாவை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சி என்னன்னா மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்போமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு தங்கச்சியை திட்டிட்டு வருவான். வர வழியில ஹீரோயின் அவனை லாக் பண்ணி என்ன நைட்டு உன் அப்பா கிட்ட நம்ம டிவோர்ஸ பத்தி சொல்லிட்டியான்னு கேக்குறா. அவனும் இன்னும் சொல்லல கொஞ்சம் டைம் கொடுன்னு எவ்வளவோ கேட்டு பாப்பான். ஆனா ஹீரோயினுக்கு கோவமா வருது. ஏன்னா அம்மாவும் மாமியாரும் சேர்ந்து ஏன் இன்னும் இவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு செக் பண்றதுக்காக டாக்டரை போய் பார்க்க சொல்லிருக்காங்களாம். அதோட விடாம இவளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு ஏதோ ஒரு சாமியார் அம்மாவை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ண போறாங்களா வீட்ல. எல்லாரும் என்ன சேர்ந்து டார்ச்சர் பண்றாங்க. சீக்கிரமா டிவோர்ஸ பத்தி சொல்லி தொலைன்னு கத்திட்டு போயிடுவா. இதுக்கு நடுவுல அப்பா வேற மகனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரா. என்னன்னு போய் பார்த்தா தங்கச்சி கல்யாண விஷயமா வெளியே ஒரு வேலை இருக்கு வான்னு சொல்லி அப்பா கூட்டிட்டு போவாருங்க நம்ம ஹீரோவை. கார்ல போற வழியில எல்லாம் இவன் கேட்டுட்டே இருப்பான். அப்பா நீங்க நைட்டு சொன்னீங்களே அதெல்லாம் உண்மையான்னு. ஆனா அப்பா வேற ஏதோ பேசி அவனை டைவர்ட் பண்ணிட்டே இருக்காரு. இவனுக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. பார்த்தா ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு போவாரு மனுஷன். அந்த தியேட்டர்ல ஆளே இல்லங்க. அங்கங்க ஜோடி ஜோடியா 2, 3 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பக்கத்துல திடீர்னு புதுசா ஒரு லேடி வந்து உட்கார்றாங்கங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோவும் ஏங்க சுத்தி எவ்வளவு சீட்ஸ் இருக்கு எங்க பக்கத்துல எதுக்குங்க வந்து உட்காருங்கன்னு கத்துவான் அந்த அம்மாவை பார்த்து. ஆனா அந்த அம்மா பதிலுக்கு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவோட அப்பா வேற அவங்களுக்கு பாப்கார்ன் எல்லாம் குடுக்கறாரு. ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் அந்த அம்மா முகத்தை உத்து பாப்பான். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது இவங்க தான் கணக்கு டீச்சரா இருந்தாங்களாம். நீங்க தானே அதெல்லாம் விசாரிப்பான். அந்த அம்மா பதிலுக்கு கொஞ்சுறாங்க நம்ம ஹீரோவை. இதுல மாறி மாறி ஹீரோவோட அப்பாவும் கணக்கு டீச்சரும் ரொம்ப ரொமான்டிக்கா வேற பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல கத்துவான் கோவத்துல. அப்பதான் அப்பா ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றாரு. நேத்து நைட்டு அவர் குடிச்சிட்டு பேசினதெல்லாம் உண்மைதானா. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்கும். ஹீரோவோட கணக்கு டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்கள ஹீரோவோட
ஹீரோவோட அப்பா லவ் பண்றாராம். 2 பேரும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் எப்படியாவது உன் அம்மாவ உன் கூடவே கனடாவுக்கு கூட்டிட்டு போயிடுறா மகனேன்னு சொல்றாரு அப்பா ஒரு பக்கம். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க உறவு தெரிஞ்சு உன் அம்மாவ நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவளால அத தாங்கிக்க முடியாது. உன் கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. நம்பவே முடியல அவனால. ஏன்னா இது இந்த வயசுல நம்ம அப்பாவுக்கு நம்ம கணக்கு டீச்சர் மேல இப்படி ஒரு காதல் வந்திருக்கேன்னு வேதனையோட எந்திரிச்சு போவான் அந்த தியேட்டர்ல இருந்து. அவனுக்கு பாவம் அழுகையா வருது. அடுத்ததான் இந்த பிரச்சனைய அவன் யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்காக மச்சான தேடி தான் போறான். அவன்கிட்ட போய் தான் எல்லா உண்மையும் சொல்லுவான். கண்ணீரோட எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுக்கும் இதையெல்லாம் நம்பவே முடியலங்க. என்னது? உன்னோட கணக்கு டீச்சர உங்க அப்பா லவ் பண்றாரா? அதுவும் இந்த வயசுல உங்க அம்மாவ டிவோர்ஸ் பண்ண போறாரா? ஏன்டா கூத்துன்னு கேட்டுட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம். இதை எப்படியாவது தடுக்கணும், எங்க அம்மா அப்பாவோட கல்யாண வாழ்க்கையை காப்பாத்தணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் மச்சான் கிட்ட நம்ம ஹீரோ. அப்ப அவன் பதிலுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வயசான காலத்துல உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சபலம் வந்திருக்கு போல. அத ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு சரி பண்ணிரலாம். எப்படியாவது கணக்கு டீச்சர உங்க அப்பா லைஃப்ல இருந்து தொரத்தி விட்டுறலாம்னு சொல்லிட்டு இருப்பான். உங்க அப்பாவுக்கு இந்த வயசுல சபலம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவனால மட்டும் எப்படிதான் தாங்கிக்க முடியும்? அதனால கோவத்துல ஹீரோ மச்சான ஓங்கி ஒரு அறை விட்டுருவான். இதுல பக்கத்துல இருந்த மச்சானோட அடியாளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவோட சட்டைய பிடிச்சு தூக்கிருவாங்க. அப்புறம் மச்சான் தான் ஒரு வழியா எல்லாரையும் சமாதானப்படுத்தி உள்ள நிலவரத்த ஹீரோவுக்கு புரிய வச்சு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றான். ஹீரோவுக்கு இப்ப வேற வழி கிடையாது. அதனால எப்படியாவது அம்மா அப்பாவோட கல்யாண வாழ்க்கையை காப்பாத்த மச்சான் சொல்ற எல்லாத்தையும் கேட்க வேண்டிய நிலைமையில தான் அவனும் இருக்கான். அந்த பார்ட்டிக்காக இவங்க அடுத்து போய் பாக்குறது ஹீரோ தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளைய பாத்திருப்பாங்க இல்லையா அவன்கிட்ட தான். அந்த மாப்பிளைக்காரன் கொஞ்ச நாள்ல பேச்சுலர் பார்ட்டி ஒண்ணு வைக்க போறானா. அந்த பார்ட்டிக்கு நாங்களும் வரோம். ஹீரோவோட அப்பாவையும் நீ இன்வைட் பண்ணுன்னு சொல்றான். இதை கேட்டது மாப்பிளைக்கு ஷாக்கு. ஏன்னா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? யாராவது பேச்சுலர் பார்ட்டிக்கு வருங்கால மாமனாரை இன்வைட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்காடான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கூப்பிட்டா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படி இப்படின்னு அவன் மண்டைய வேற கழுவிடுவாங்க. அதனால அவனுக்கு வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்ட்டி நடக்கிற அந்த நாளும் வருது. நம்ம ஹீரோ மச்சாங்காரன் ஹீரோவோட அப்பான்னு எல்லாரும் ஜம்முன்னு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் வீட்ல அம்மா பிளான் பண்ண பூஜை வேற நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோயின் எல்லாருமே அந்த பூஜையில தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது கனடால இருந்து. நியூயார்க்குக்கு ப்ரொமோஷன் விஷயமா அவ போக வேண்டியதா இருந்தது இல்லையா, அத இன்னும் பாவம் இவ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. அதுக்காக தான் கூட வேலை பார்க்கிறவர் கால் பண்ணிருக்காரு. பாவம் நம்ம ஹீரோயினும் இன்னும் 2, 3 நாள் எனக்கு டைம் குடுன்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை குடுக்குற பார்ட்டிக்கு ஹீரோவோட அப்பா எல்லாரும் போயிட்டாங்க. அங்க எல்லாரும் ஜாலியா தண்ணி அடிச்சு ஆட்டம் பாட்டம்னு அந்த பார்ட்டிய ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. தங்கச்சி ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு ஜாலியா அவளும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல வீட்ல நடக்கிற பூஜைக்கு புதுசா ஒரு சாமியார் அம்மா வரப்போறாங்களாம். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாததுனால அவளுக்கு ஏதோ சிறப்பு பூஜை பண்ண போறாங்களா. கண்டிப்பா நீ இந்த பூஜையை பண்ணிதான் ஆகணும்னு ஹீரோயினோட அம்மா ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கடுப்பா இருக்கும். ஏன்னா குழந்தைய பத்தி இவங்க எப்பயும் யோசிச்சதே கிடையாது. கொஞ்ச நாளா டிவோர்ஸ் வாங்கி பிரிய வேற போறாங்க. இதுக்கு நடுவுல என்ன மட்டும் ஏன்டா குழந்தைன்னு போட்டு டார்ச்சர் பண்றீங்கன்னு எரிச்சலா தான் இருப்பா. ஆனாலும் அம்மாவுக்காகவும் மாமியாருக்காகவும் ஒத்துக்கிறா அந்த பூஜைக்கு. இந்த பக்கம் அப்பா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் இல்லையா, அப்புறம் அவர் வாட்டுக்கு ஓரமா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாரு. அப்போ ஹீரோவும் மச்சாங்காரனும் அப்பாவையும் கணக்கு டீச்சரையும் பிரிக்கணும்னு ஏதேதோ லூசுத்தனமா பிளான் போட்டு ஒரு பொண்ண கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அந்த பொண்ணு பேசுனதுல அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. கண்ணா பின்னான்னு அந்த பொண்ண போட்டு கத்தி எடுத்துருவாரு. பதிலுக்கு அந்த பொண்ணு உங்க பையன் தான் இப்படி வந்து உங்ககிட்ட பேச சொன்னான்னு சொல்லிடுவா. இதனால அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துரும். உடனே அந்த பார்ட்டி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு பையனையும் அந்த பொண்ணுங்களையும் கார்ல அள்ளி போட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணுங்கள பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விட போறாராம். வர வழியெல்லாம் பையனுக்கு திட்டு விழுந்துட்டே இருக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னோடது உண்மையான காதல்னு சொல்லிட்டு இருக்காரு. உன் அம்மா கூட நான் 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். உன் அம்மாவ பத்தி குறை சொல்ல முடியாதுதான். அவ ஒரு நல்ல அம்மாவா இருக்கா, நல்ல மனைவியா இருக்கா, வீட்டை நல்லா பாத்துக்கிறா. ஆனா எனக்கான காதல் உன் அம்மா கிட்ட கிடைக்கலன்னு சொல்றாரு. அம்மா லவ் ரொமான்ஸ்னு அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி போயிட்டாங்களாம். ஆனா இவருக்கு இன்னும் லவ் ரொமான்ஸ் எல்லாம் வேணுமா வாழ்க்கையில? அவருக்கு பிடிச்சவங்களோட அவர் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறாராம். அவங்க தான் அந்த கணக்கு டீச்சர். ஹீரோவோட அம்மாவை தவிர இது வரைக்கும் யார் மேலயும் அவர் விரல் கூட பட்டதில்லையாம். ஏன் கணக்கு டீச்சரை கூட அவர் டச் பண்ணதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது என்ன எந்த அளவுக்கு மோசமா நீ நினைச்சு இந்த பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு. பையனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அப்பா கல்யாணம் தாண்டின அவரோட தப்பான ஒரு உறவை எப்படி இப்படி நியாயப்படுத்தி பேசலாம்னு ரொம்ப கடுப்பாகுறான். வண்டியை நிப்பாட்டுங்கன்னு கத்திட்டு வண்டியை விட்டு நடு ரோட்ல இறங்கிருவான். இந்த பக்கம் கதை இப்படி போக இன்னொரு பக்கம் தங்கச்சி ஒரு இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு எக்ஸ் லவர் கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்குங்க. வெளியில நிக்கிறேன் உன்கிட்ட பேசணும் உன்னை பாக்கணும்னு அவன் ஒரு பக்கம் போன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவளும் பார்ட்டியில கொஞ்சம் குடிச்சிருக்கா. டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல,
வேக வேகமா பார்ட்டிய விட்டு வெளிய கிளம்பி போயி எக்ஸ் லவருக்கு முத்தம் குடுத்துட்டா. இங்க இந்த கூத்து நடக்கும்போது வீட்ல ஒரு பக்கம் பூஜை நடந்துட்டு இருந்தது இல்லையா? அங்க நம்ம ஹீரோயின உட்கார வச்சு அவ தலையில சிவப்பு கலர் துணி எல்லாம் போட்டு குழந்தை பிறக்கணும்னு பூஜைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல. ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. ஆனாலும் அமைதியா உட்கார்ந்திருப்பா. அப்போ திடீர்னு அந்த பூசாரி அம்மா அவ தலையில பால ஊத்தி அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதனால ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சுருவா. குழந்தைய பத்தி நாங்க என்னைக்குமே யோசிச்சதே இல்லன்னு கத்துவா. அம்மாவும் மாமியாரும் சமாதானப்படுத்த வந்தா கூட, குழந்தைக்கெல்லாம் இனி வாய்ப்பே கிடையாது. நாங்க 2 பேரும் பிரிய போறோம். கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் வாங்க போறோம்னு எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியும் சொல்லிருவாங்க. எல்லாருக்கும் இத கேட்கும்போது ஷாக்கா தான் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, மறுநாள் காலையில நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது, அவன் மூஞ்சில யாரோ தண்ணிய பொளிச்சுன்னு ஊத்தி எழுப்புவாங்க. ஆனா இப்போ எழுப்புறது ஹீரோவோட அம்மா. இத அவன் எதிர்பார்க்கல. ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோ என்னெல்லாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்றான்னு பாவம் தெரியாது. பையனும் மருமகளும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்றது மட்டும் தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால 2 பேரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க காலங்காத்தாலேயே. நம்ம குடும்பத்துல இதுவரைக்கும் யாருமே டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டது இல்ல. அதனால பிரியறத பத்தி எல்லாம் நினைக்காம 2 பேரும் வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினும் ஹீரோவும் முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் நான் நியூயார்க் போக போறேன்னு சொல்றா. அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்பதான் அந்த பக்கம் அப்பா கிராஸ் பண்ணுவாரு. அவருக்கு இதுவரைக்கும் பையனும் மருமகளும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியாது இல்லையா? இப்போதான் அவருக்கும் தெரியும். கேட்டதும் அவருக்கு ஷாக்கு. ஹீரோ கிட்ட ஓடி போய் என்னது நீயுமா டிவோர்ஸ் பண்ண போறேன்னு கேக்குறாரு. அவனுக்கு கடுப்பா இருக்கும் அப்பாவ பாக்க பாக்க. அம்மா வேற உங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு அப்பாவ புடிச்சு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. தலையெல்லாம் சுத்துற மாரி இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாரு. இப்ப எல்லாம் தலைகீழா நடக்குதுன்னு நெனைக்கிறாரு. நானும் உங்க அப்பாவும் தான்டா இந்த 30 வருஷத்துல 35,000 தடவ சண்டை போட்டுருப்போம். அதுக்காக என்ன டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சா போயிட்டோம். உன் அப்பாவ பாரு எப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கிறது உன் அப்பா கிட்ட கேளுடா. உங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு அம்மா ஒரு பக்கம் ஆச்சோ போச்சோன்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்பாவும் வேற வழி இல்லாம அம்மா சொல்றத கேளுடா அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி உச்சக்கட்ட கடுப்புல இருப்பான். அப்பதான் அப்பாவுக்கு கணக்கு டீச்சர் கிட்ட இருந்து போன் வரும். அவர் எடுக்காம யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹீரோ வாழைந்தா எவ்வளவுதான் தாங்க முடியும் பாவம். என்னப்பா போன் வந்துட்டே இருக்கு எடுக்க மாட்டீங்களா? போனை எடுங்க குடுங்க யாருன்னு பாப்போம்னு அப்பா போனை புடுங்க போய்கிட்டு இருக்கிறான். ஹீரோவோட அப்பாவும் வேணாண்டா அமைதியாரு அமைதியாருன்னு ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோயினும் வந்து ஹீரோவை சமாதானப்படுத்தி இழுத்துட்டே இருப்பா. ஆனா அவன் மொத்தமா வெடிச்சிருவான் அந்த இடத்துல. நான் ஏன் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது? எனக்கு எப்படி நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு இவரால எப்படி சொல்ல முடியும்னு அம்மாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவான். அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் மட்டும் இங்க டிவோர்ஸ் பண்ண போறதில்ல. இவரும் தாமா உங்களை டிவோர்ஸ் பண்ற பிளான்ல இருக்காருன்னு மொத்த உண்மையும் போட்டு உடைச்சிருவான். அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு வேற சொல்லிட்டான். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து வாழ போறாரு. நான் இங்க வந்ததுமே இதை என்கிட்ட சொல்லிட்டாருன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இதை கேட்டு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அம்மா தான் பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. கடைசியா இவன் சொல்றதெல்லாம் உண்மையான ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்பாங்க ஹீரோவோட அப்பாட்ட. அவர் ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பாரு. ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அம்மா. நிலைமை ரொம்ப கைமீறி போறதுனால அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா இதெல்லாம் தெரியாம ஹீரோவோட தங்கச்சி ஒரு பக்கம் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்பா. அம்மா அலறத பார்த்துட்டு உண்மைய சொல்லாம ஹீரோயின் தான் வேற ஏதோ ரீசன் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட தங்கச்சி வேற முதல் நாள் நைட்டு குடிச்சதுனால எக்ஸ் லவருக்கு முத்தம் கொடுத்திருப்பா இல்லையா? அத பத்தி ஒரு குழப்பத்துல இருக்கிறா. நம்ம உண்மையிலேயே இப்ப வரைக்கும் எக்ஸ் லவரை தான் லவ் பண்றோமா? இல்ல இந்த கல்யாணம் தான் சரியா இருக்குமான்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கா. ஆனா அத இது வரைக்கும் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்ல முடியாம அவ ஒரு பக்கம் அம்மாவை கட்டி புடிச்சு அழுதுகிட்டு இருப்பா. அப்பவும் அம்மா அவகிட்ட கவலைப்படாதம்மா கல்யாணம் ஆனா எல்லாமே சரியாயிடும். இது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயம்தான்னு அவளையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட தங்கச்சியும் இப்ப வரைக்கும் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு அந்த உண்மை எதையும் வீட்லயும் சொல்ல மாட்டேங்கிறா. இவ்ளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. குடும்பத்துல எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஓடி போய் பார்த்தா வறண்டால அப்பா மயங்கி விழுந்து மூச்சு விட திணறிட்டு இருப்பாரு பாவம். உடனே குடும்பம் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்பா அப்பான்னு. அப்புறம் ஹீரோவோட அப்பாவை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டுட்டு போவாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது குடும்பம் மொத்தமும் வெளியில ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். தன்னாலதான் அப்பாவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சோன்னு. அவன் வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா இந்த கஷ்டமான நேரத்துல ஹீரோயின் எல்லா சண்டையும் மறந்துட்டு ஹீரோவுக்கு ஆறுதலா நிக்கிறாங்க. நீ ஒண்ணும் வருத்தப்படாத நீ எல்லாம் அதுக்கு காரணம் இல்லைன்னு அவனை சமாதானப்படுத்துவா. மாமியாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் நம்ம ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு தான் போல. அவரு ரிப்போர்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையடா நல்லா தானே இருக்கிற. உன் ஹார்ட் 10 வயசு சின்ன பையன் ஹார்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இது எல்லாமே நடிப்பு போல. டேடே இல்லடா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குன்னு அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ நல்லா தான் இருக்கேன்னு டாக்டர் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் மெதுவா அப்பா எந்திரிச்சு இத பாரு எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு. அப்படித்தான் நீ வெளியே போய் அவங்க எல்லாட்டையும் சொல்லணும். நீ மட்டும் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோ அவங்க மொத்த பேரும் என்ன அட்டாக் பண்ணிருவாங்கடா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துன்னு கெஞ்சி கேட்டுப்பாரு ஃப்ரெண்டு கிட்ட. அப்புறம் அவரு கேட்டுக்கிட்ட மாதிரி டாக்டர் ஃப்ரெண்டும் வெளியில வந்து
இவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதாவும், அவர் வருத்தப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகுற மாரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்கன்னு குடும்பம் மொத்தத்துக்கிட்டயும் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இத கேட்டதும் எல்லாத்துக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா யாருக்குமே அவர் செஞ்ச தப்பு ஞாபகத்திலே இல்ல. அவர் நல்லபடியா உயிர் பொழச்சு வீட்டுக்கு வந்தா போதுன்ற அளவுக்கு எல்லார் மனசும் இப்ப மாறி போச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ அப்பாவ பார்த்து சாரி கேட்கலான்னு உள்ள போவான். சாரி எல்லாம் கூட கேட்கறான். ஆனா பதிலுக்கு அப்பாவோ, "சாரி எல்லாம் நீ கேட்காத. ஆனா நீயும் உன் பொண்டாட்டியும் பிரியக்கூடாது. டிவோர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சத்தியம் கேட்கிறாரு. நீங்க பிரிஞ்சுட்டா நான் செத்துருவேண்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு." அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலே போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சோகமாவே இருப்பாங்க. கல்யாண பொண்ணு கூட ரொம்ப வருத்தமா இருக்கா. அவளுக்கு எக்ஸ் லவர் வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவன அவாய்ட் பண்ணிட்டு, அம்மா அப்பா பாக்குற பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறா. இந்த கஷ்டமான நேரத்துல ஹீரோவோட குடும்பத்துக்கும் அவனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பாவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துருவாரு. இப்பவும் ஹீரோவோட அம்மா அவர பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவர்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்ல. அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி வைக்கிறாங்க. ஆனா வேற வேற ரூம்ல தான் தங்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல தங்கச்சிக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும். அதுல எல்லாருமே கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் இப்போ கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான் பழைய மாதிரி. அவளும் கூட நல்லா சிரிச்சு சந்தோஷமா ஆடி பாடி ஹீரோ கூட ஜாலியா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அப்பா இன்னும் அந்த கணக்கு டீச்சரோட பேசிட்டு தான் இருப்பாரு போல. அந்த அம்மாட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாரு. அவரோட நாடகத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பதிலுக்கு டீச்சர் அம்மாவும் உங்க நாடகத்த யாரும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அம்மா ரூம்குள்ள வந்துருவாங்க. அவங்க கிட்ட இருந்து சமாளிச்சு லேப்டாப் எல்லாம் மூடி வச்சிருவாரு. வந்தவங்க பெருசா எதுவும் இவர்கிட்ட பேசாம அந்த கணக்கு டீச்சர நான் பார்த்து உடனே பேசணும்ங்கறாங்க. உடனே இவருக்கு பக்குன்னு இருக்கும் அத கேட்டு. இல்ல இல்ல அவள அந்த நாட்டிலே இல்ல மெக்சிகோவுக்கு போயிட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சமாளிச்சு பாப்பாரு. ஆனா அவங்க மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதே நைட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கமே வராது. ஒருத்தர் இப்போ நல்லா பேசிக்கிறாங்க இல்லையா? அதனால மூஞ்சிய தூக்கி வச்சுக்காம கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம்னு நினைப்பாங்க. அப்ப பார்த்து ஜன்னல யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். யாரோ அர்த்தராத்திரில ஜன்னல தட்டுறான்னு போய் பார்த்தா வந்திருக்கிறது என்னமோ ஹீரோயினோட அண்ணன் தான். இப்ப இவன் எதுக்காக ஜன்னல தட்டிட்டு உள்ள வரான்னு கேட்டா, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா ஒரு பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா? அது இப்பதான் இந்த பையனுக்கு இவங்க அம்மா மூலமா தெரிஞ்சுதாமா. எதுக்காக பிளான் பண்ண போறீங்க? இப்பவே அத பத்தி பேசி பஞ்சாயத்து பண்ணணும்னு வந்து உட்கார்ந்திருக்கான். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எரிச்சலா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானம் ஆகி ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க போல. நாங்க தூங்கணும் போடா போடான்னு விரட்டிட்டே இருப்பாங்க. அப்ப மறுபடியும் யாரோ ஜன்னல தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா இப்ப வந்திருக்கிறது நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் வந்து உங்க அம்மா கணக்கு டீச்சர பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான்னு புலம்பிட்டு இருக்காரு மகன்கிட்ட. யார் அந்த கணக்கு டீச்சர்னு மருமக கேட்டா, அதுதான் உன் மாமனாரோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு அண்ணன் சொல்லுவான். இது எப்படிடா இவனுக்கு தெரியும்னு மகன புடிச்சு திட்டுவாரு. இத பாரு இவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லாத, இவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு சுத்தாதன்னு அப்பா வையிறாரு ஹீரோவ போட்டு. அப்புறம் மகன்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஐடியா குடுறா. அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே கூடாது. உன் அம்மாவ பத்தி உனக்கு தெரியாதுடா. திடீர்னு கணக்கு டீச்சர கன்னா பின்னான்னு அரைஞ்சிருவா, ஏதாவது பண்ணிருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மச்சான்காரனும் பேசாம கணக்கு டீச்சர் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கன்னு சொல்லிரலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இத கேட்டது ஹீரோவோட அப்பாவுக்கு கோபம் வந்து அவன அடிக்க போறாரு. அப்புறம் ஹீரோ தான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி, மறுநாள் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போவோம்பா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு அங்க வச்சு பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிருவான் அப்பாவ. அவரு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் அவளோட அண்ணனும் கேட்பாங்க. என்ன கோயில் கீழ்னு ஏதோ பேசிட்டு இருக்கிற? எப்போ இருந்து நீலாம் பக்தியா மாறுனேன்னு. ஆனா ஹீரோவோட பிளானே வேறங்க. அப்புறம் மறுநாள் காலையில அப்பாவும் பையனும் ஆளா காலங்காத்தாலேயே கோயிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்க எதிர்த்தாப்புல மச்சான்காரன் நின்னுட்டு இருக்கான். இவன் எதுக்குடா இங்க வந்தான்னு அப்பா கேட்பாரு பையனை பார்த்து. நான் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்றான். என்ன கிஃப்ட்னு கேட்டா கணக்கு டீச்சரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அந்த அம்மாவை பார்த்ததும் ஹீரோவோட அப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2 பேரும் கோயில்ல கூட பார்க்காம கொஞ்சம் கொஞ்சம் பேசிப்பாங்க. அப்புறம் வாங்க சாமி கும்பிட போலாம். இவங்களும் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னு ஹீரோ வேற அந்த இடத்துல 2, 3 பிட்ட போட்டு விடுவான். அப்பாவுக்கு பையனை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கான் அப்போ. இவ்ளோ மெச்சூரா நடந்துக்கிட்டியேடான்லாம் சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட போயிருவாங்க. பின்னாடி பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவ கையோட கூட்டிட்டு வந்திருக்கிறா. இதுதான் இவங்களோட பிளான் போல. நேருக்கு நேர பொண்டாட்டியையும் கணக்கு டீச்சரையும் பார்த்ததுல அப்பாவுக்கு ஷாக்கு. போச்சு இப்போ இவ என்ன பண்ண போறாளோன்னு பயந்துட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள. அப்புறம் அவங்களும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சு, இப்பவே நான் உன்கிட்ட பேசணும்னு கணக்கு டீச்சரை பார்த்து சொல்லுவாங்க. தனியா கூட்டிட்டு போய் எல்லாரையும் வச்சு பேசவும் செய்றாங்க. அம்மா இப்ப கணக்கு டீச்சரை அறைய போறாங்கன்னு ஹீரோ ஒரு பக்கம் குஷில இருப்பான். என்ன பண்ண போறாளோ பொண்டாட்டின்னு அப்பா ஒரு பக்கம் டென்ஷன்ல முழிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோவோட அம்மா முதல் வார்த்தையா கணக்கு டீச்சரை பார்த்து, நான் என் புருஷனை உனக்கு விட்டு கொடுக்குறேம்மா, நீ அவரை உன் கூடவே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது இத கேட்டதும். என் கணக்கு டீச்சருக்கே ஷாக்கா தான் இருக்கு. ஆனா என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் மட்டும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. என் புருஷனுக்கு ஒன்னதாமா பிடிச்சிருக்குது. அதனால நீயே அவரோட வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் காலையில என்ன சாப்பிடுவாரு, அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருப்பாங்க கணக்கு டீச்சர் கிட்ட. அவருக்கு 2 தடவ பைல்ஸ் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கான். அதனால காரமா எதுவும் குடுக்க கூடாதுன்றாங்க. மைல்டா வேற ஹார்ட் அட்டாக் வந்ததா ஒரு டிராமா போட்டிருப்பார் இல்லையா? அதனால டென்ஷன் ஆகாம பாத்துக்கோன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க கணக்கு டீச்சர் கிட்ட. கடைசியா மறுபடியும் ஒரு தடவ பொண்ணு கல்யாணம் முடியிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோலாம் என்னம்மா சொல்றீங்க? வேண்டாம் வேண்டான்னு தடுக்க பாப்பான். ஆனா அம்மா அவனோட பேச்செல்லாம் கேட்கல. சொல்லி முடிச்சதும் அவங்க மருமகள கூட்டிக்கிட்டு கிளம்பிருவாங்க. போற வழியில ஹீரோயின் தான் ரொம்ப ஆறுதலா இருப்பா மாமியாருக்கு. அப்போ அவகிட்ட தனியா பேசலான்னு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தான் புருஷனோட முகத்த நல்லாவே அவங்க பார்த்தாங்களாம். ஆரம்பத்துல கல்யாண வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருந்ததாம். அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா நானும் அவரும் ஒரு நார்மலான அம்மா அப்பாவா மாறிட்டோம். குழந்தைங்க படிப்பு, குழந்தைங்கன்னு அவங்க பின்னாடியே நானும் ஓட ஆரம்பிச்சுட்டேன். பிள்ளைங்க வளர்ந்து அவங்க வழிய பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா அம்மா அப்பாவா இருந்த பழகுன எங்களுக்கு புருஷன் பொண்டாட்டியா மறுபடியும் மாறுறது எப்படின்னு காலப்போக்குல தெரியாமயே போச்சுன்னு சொல்றாங்க. அவர் நல்லவர் தாம்மா. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா நல்லா பாத்துக்கிறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த கல்யாண உறவுல நான் ரொம்ப அடிக்ட்டா இருந்துட்டேன்மா. இப்ப எப்படி இந்த உறவு இல்லாம இருக்க போறேனோ தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஆறுதலா அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோயின் கிட்ட உன்னோட டிவோர்ஸ பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேக்குறாங்க. அவ எதுவும் சொல்ல மாட்டா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிம்மா. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். உனக்கு துணையா இருப்பேன்னு வேற சொல்லுவாங்க. இப்படி மாமியாரும் மருமகளும் மாறி மாறி கட்டிப்புடிச்சு மனசுல இருக்கத எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. இப்படியே நைட் ஆயி போயிருது. நைட்டு தான் 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. அங்க பார்த்தா ஹீரோ அப்பாவ காணோம்னு வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறான். அவரு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டாராம். நீங்க ஏம்மா அப்பாவ விட்டு குடுத்துட்டு வந்தீங்க? உங்களால தான் அப்பா இப்ப கோவிச்சுட்டு போயிட்டாரு போலன்னு ஹீரோ அம்மாவ குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் வந்து மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுவா. இதனால அவள வேற ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுருவான். இவகிட்ட இந்த மாதிரி மறுபடியும் நடந்துக்காதுன்னு அம்மா வேற ஹீரோவ பிடிச்சு திட்டி விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட அப்பா கணக்கு டீச்சர பாக்குறதுக்காக போயிருந்தாரு இல்லையா? அவங்க வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாரு. ஒரு வழியா அந்த அம்மாவும் வராங்க. அவங்களும் பெரிய பணக்காரங்க போல. ஆசையா பெட்டிய தூக்கிட்டு ஓடுவாரு. ஏன்னா அந்த அம்மா கூட செட்டில் ஆகலான்னு தான் வந்திருக்காரு போல. ஏன்னா பொண்டாட்டி தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. ஆனாலும் பொண்ணு கல்யாணம் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அந்த அளவுக்கு கூட இவரால பொறுக்க முடியல போல. ஆனா கணக்கு டீச்சருக்கு இவர பார்த்ததும் ஷாக்கு. நான் உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. கதவ தொறந்து ஏதாவது சமைச்சு குடுன்னு ஹீரோவோட அப்பா கணக்கு டீச்சர்ட்ட கேட்பாருங்க. ஆனா அவங்க நில்லுங்க முதல்ல எதுக்காக இப்படி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அட உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. நம்ம 2 பேரும் இனி சேர்ந்து வாழலாம்னு வேற சொல்றாரு. ஆனா அந்த அம்மா இப்போ அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டுருச்சு. முடியவே முடியாதுன்னு சொல்லுது. அவருக்கு ஷாக்கு. ஏன் இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா காலையில கோயில்ல ஹீரோவோட அம்மா கணக்கு டீச்சர்ட்ட நிறைய லிஸ்ட் போட்டாங்க இல்லையா? புருஷனுக்கு எப்படி சமைச்சு குடுக்கணும், எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அதெல்லாம் கேட்டதும் இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சாம். ஏன்னா இவங்க வாழ்க்கை முழுக்க தனியா ரொம்ப ஜாலியா வாழ்ந்தாங்களாம். இப்போ திடீர்னு உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும்னா என்னால முடியவே முடியாதுன்றாங்க. எந்த சிரமமும் இல்லாம வாழணுன்றதுக்காக தான் அந்த அம்மா ஒரு நாய் கூட வளர்க்கலையாம். உங்களுக்காக உங்க பொண்டாட்டி சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னால சமைச்சு குடுக்க முடியாதுங்க. என்னால உங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லுது அந்த அம்மா. இத கேட்டதும் அவருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். என்ன நீ ஒரு நாயோட கம்பேர் பண்ணிட்டியேன்னு கேட்பாரு. இத பாரு என் பொண்டாட்டி ஒரு லூசு. அவ ஏதோ சொன்னான்னு அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதன்னு என்னென்னமோ சொல்லி பாப்பாரு. ஆனா பதிலுக்கு கணக்கு டீச்சர் ரொம்ப விவரமா பேசுவாங்க. இல்ல இல்ல உங்க பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்களே ஈஸியா விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னைய விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு நெத்தியில அடிச்சமான்னு கேட்டுட்டு அந்த அம்மா ஹீரோவோட அப்பாவ தொரத்தி விட்டுட்டு கதவ பூட்டிருச்சு. இவருக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போய் அம்மாவுக்கு எதுக்காக நீ சப்போர்ட் பண்ற? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாம இரு. என் அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சு விட்டுறாதன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவ மாமியார் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றா இல்லையா? அது இவனுக்கு பிடிக்கல. சரி தப்ப தாண்டி அவங்க 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா பதிலுக்கு ஹீரோயினும் நீ உன் அம்மா கிட்ட போய் எப்பயாவது உங்க வாழ்க்கை எப்படிம்மா இருக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு ஏதாவது கேட்டிருக்கியா? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேளு. கேட்டுட்டு முடிவு பண்ணு. நீயா ஒன்ன செய்யாத ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்காதன்னு சொல்லுவா. அந்த செல்ஃபிஷ்ன்ற வார்த்தைய கேட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். நான் ஒண்ணும் அப்படி இல்ல. நீ தான் அப்படி இருக்கேன்னு ஹீரோயின பார்த்து கத்த ஆரம்பிச்சுருவான். அப்புறம் அம்மா அப்பா டிவோர்ஸ பத்தி பேசினவங்க அவங்க 2 பேரோட டிவோர்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனைனா கல்யாணம் ஆன ஆரம்பத்துல நல்லா தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு கனடால நல்ல வேலை கிடைச்சிருக்கு போல. அதனால அவ வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஹீரோவுக்கு இந்தியாவை விட்டு போக மனசுல தான். ஆனா ஹீரோயினுக்காக அங்க போயிருக்கான். அவ நல்ல வேலையில செட்டில் ஆயிட்டா. ஆனா இவனுக்கு அங்க சரியான வேலை கிடைக்கல. குடும்பத்தை ரன் பண்ணணும்ன்றதுக்காக பிடிக்காத சம்பளம் குறைவான வேலைக்கு பாவம் அவன் போய்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல வேலைக்கும் நல்ல பொசிஷனுக்கும் அவனால 5 வருஷமா முயற்சி பண்ணியும் போகவே முடியல போல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் பாவம். ஆனா ஹீரோயினுக்கு அடுத்தடுத்து நிறைய ப்ரமோஷன்லாம் கிடைச்சு நல்ல சம்பளத்துல நல்ல வேலையில இருந்திருக்கா. ஒரு பக்கம் அவ தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறது இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருந்திருக்கு போல. இதனாலே 2 பேருக்குள்ள மாறி மாறி சண்டை வந்து டிவோர்ஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆரம்பத்திலேயே வேலை
வேலை கீலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு குழந்தை குடும்பம்னு செட்டில் ஆகலான்னு தான் ஹீரோயின் ஆசைப்பட்டிருக்கா. ஆனா ஹீரோ தான் குழந்தைய பத்தி இப்போதைக்கு யோசிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்ல வேலையும் சம்பளமும் இல்ல இல்லையா? அங்கதான் ஹீரோயினுக்கு பிரச்சனை. ஏன்னா அவ நல்லா சம்பாதிக்கிறா. அவ சம்பாதிக்கிறதும் இவங்க 2 பேருக்காக தானே. ஏன் இப்படி நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஈகோவோட இருக்குன்னு அவளுக்கு இவன் மேல கோவம். இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி அதிகமாகி பிரியிற அளவுக்கு வந்துட்டாங்க போல. இதையெல்லாம் மாறி மாறி பேசி, கத்தி, அழுது, சண்டை போட்டு, கடைசியா சாரி கேட்டு, ஒரு மாதிரி 2 பேரும் உடைஞ்சு போயிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தூங்கியும் போயிருவாங்க. கரெக்ட்டா 5 மணிக்கு காலங்காத்தால அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு ஃபோன் வருது. அவருக்கு இப்ப எங்க போறதுன்னே தெரியல. நடு ரோட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆனா பையன் கிட்ட வேற பிட்ட போடுவாரு. அவனும் வேக வேகமா அவர் இருக்க இடத்துக்கு வரான். அப்பா நடு ரோட்ல உட்கார்ந்திருக்க பார்த்துட்டு வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவான். ஆனாலும் அப்படியே கிளம்பி போனா மதிப்பு இருக்காது இல்லையா வீட்ல? அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. ஆனா எல்லாமே பொய் தான். இவர விட்டு குடுக்குறேன்னு பொண்டாட்டி சொன்னதுல இவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சாம். அதனால இனிமே அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு கோவமா வந்துட்டாராம். கணக்கு டீச்சர் வீட்டுக்கு போலான்னு மனசு ஒரு பக்கம் சொன்னா கூட, அந்த அம்மாவ இப்ப ஏத்துக்க இவருக்கு மனசு இல்லையாம். கணக்கு டீச்சர் ஃபோன் பண்ணி அழறாங்களாம். வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களாம். ஆனா இவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாராம். குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாராம். இத கேட்டதும் ஹீரோவுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அவரோட பேச்ச நம்பி அப்படியே அவர வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருவான். அங்க போனா அம்மா ரொம்ப கோவமா தான் இருக்காங்க இப்பவும். இவ்ளோ பெரிய தப்ப அதுவும் இந்த வயசுல யார் தான் மன்னிப்பா? ஆனா ஹீரோவோட அப்பா ரொம்ப கெஞ்சி மன்னிப்பெல்லாம் கேட்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீயும் பிள்ளைங்களும் தான் எனக்கு முக்கியம். இனிமே இந்த தப்ப பண்ணவே மாட்டேன்னு ரொம்ப அழாத குறையா மன்னிப்பு கேட்பாரு. ஹீரோவும் அப்பாவுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்றான். அவர மன்னிச்சிருங்கம்மா. நம்ம குடும்பத்துல யாராவது தப்பு பண்ணா நம்ம மன்னிக்காம வேற யாரு மன்னிப்பாங்கன்னுலாம் பேசுவான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்மாவும் ஒரு வழியா அப்பாவ மன்னிச்சிடுறாங்க. பொண்ணு ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணியிருந்தா இல்லையா? அவ கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அப்பா, அம்மாவுக்கு கல்யாண நாள் வர்றதுனால, அவங்களுக்கு அன்னைக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு, அதே போல நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவோட அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருங்க. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணா, அம்மா, அப்பாவோட கல்யாண நாளும் வருது. மொத்த குடும்பமும் கொண்டாடுவாங்க. மாப்பிள்ளை அழைப்பு, பொண்ணு அழைப்புன்னு அப்பா, அம்மாவுக்கு எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுவாங்க. ஆட்டம், பாட்டம்னு சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. அம்மா, அப்பா மறுபடியும் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு, அவங்களோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கிறதுக்காக அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்க மேடையில எல்லாம் உட்கார்ந்துருவாங்க. ஹீரோவுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு ஹீரோவோட மச்சானுக்கு ஒரு விபரீத ஆசை வருது. கணக்கு டீச்சர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி இந்த காட்சியெல்லாம் காட்டணும்னு சொல்றான் ஹீரோ கிட்ட. உடனே 2 பேரும் அந்த அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி இங்க நடக்கிற கல்யாணத்த காட்டி ரொம்ப கலாய்ப்பாங்க. கடைசியா எங்க அப்பா உங்கள துரத்தி விட்டாரு பாத்தீங்களா? எங்க அம்மா தான் இப்ப ஜெயிச்சாங்க. எங்க அப்பாவை எப்படியாவது எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு என்னெல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. இப்ப ஒண்ணுமே நடக்கலையே நாங்க தான் ஜெயிச்சோம்னு இவங்க ஒரு பக்கம் ஆடி பாடி கொண்டாட, அந்த அம்மா இத கேட்டு கெக்க புக்கன்னு சிரிக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மச்சாங்காரன் இத பாத்துட்டு சொல்றான், ஷாக்ல அந்த அம்மா ஒருவேளை பைத்தியம் ஆயிடுச்சோடான்னு. அப்பதான் அந்த அம்மா ஹீரோ கிட்டயும் மச்சான் கிட்டயும் மொத்த உண்மையும் போட்டு உடைப்பாங்க. உங்க அப்பா ஒண்ணும் என்ன தொரத்தி விடலடா. நான் தான் உங்க அப்பாவ தொரத்தி விட்டுட்டேன்னு சொல்றாங்க. எல்லாரையும் விட்டுட்டு ஹீரோவோட அப்பா இவங்க தான் வேணும்னு இவங்க வீட்டுக்கு போனது, இவங்க முடியாதுன்னு தொரத்தி விட்டது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இத கேட்க கேட்க பாவம் ஹீரோவுக்கு அழுகையா வரும். அப்பா எவ்ளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்காருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்பதான் அப்பாவும் அம்மாவும் அக்னிய மணம் வந்துட்டு இருப்பாங்க. உடனே கோவத்துல ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல ஊத்தி எல்லாத்தையும் வரட்டி விட்டுருவான். அப்பா அம்மாவுக்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னடா பண்றேன்னு கத்துவாங்க. அப்பதான் அம்மா கிட்ட அப்பா மன்னிப்பு கேட்டு பொய்யா நடிச்சிருக்காருன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். கணக்கு டீச்சர் தான் உண்மையிலே இவர துரத்தி விட்டுருக்காங்க. நீங்க 35 வருஷமா என்னெல்லாம் இவருக்கு பணிவிட பண்ணீங்களோ அத ஒரு நாள் கூட பண்ண அந்த அம்மாவுக்கு இஷ்டம் இல்லம்மா. அதனாலதான் இவர துரத்தி அடிச்சிருக்காங்க. இவர் கடைசி காலத்துல உங்க கூட இருந்து ஜாலியா உங்கள வேலை வாங்கணும்னு வந்திருக்காருன்னு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருவான். அப்பா எவ்வளவோ தடுக்க பாப்பாரு இவன. ஆனா முடியாது. தங்கச்சிக்காரிக்கு முதல் தடவை இப்பதான் இந்த விஷயம் தெரியுது. அதனால அவ ரொம்ப அழுவா. அம்மாவுக்கும் ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். ஹீரோ மட்டும் அப்பாவை இப்ப திட்டலங்க. மச்சாங்காரனும் சேர்த்து திட்டுவான். அதுக்கு அவனுக்கு 2 அறை கூட விழுகும். எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவானுங்க. அப்புறம் இவர் ஹார்ட் அட்டாக் வந்ததா பொய் சொன்னார் இல்லையா? அந்த உண்மையும் தெரிஞ்சிரும். அதை இவங்க கிட்ட சொன்னதும் அந்த கணக்கு டீச்சர் தான். மொத்த உண்மையும் தெரிஞ்சதுல எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இதுல கண்ணா பின்னான்னு ஹீரோ வேற அப்பாவ மரியாதை இல்லாம பேசிருவானா? இந்த நேரத்துல கூட ஹீரோவோட அம்மா ஓங்கி ஹீரோவ சப்புன்னு ஒரு அறை அறைவாங்க. அப்பாவ அப்படி பேசாதடா மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவனும் மன்னிப்பு கேக்குறான். ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா போயிடும். இவ்ளோ நடந்தும் கூட ஹீரோவோட அப்பா எப்படியாவது ஹீரோவோட அம்மாவ கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு நினைக்கிறாரு. அவங்கள சமாளிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல. ஆனா அவங்க இப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க போனீங்க? என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க? இப்ப எங்க கொண்டு வந்து நம்மள நிப்பாட்டி இருக்கீங்கன்னு ரொம்ப கத்துவாங்க. இனிமே என்னால உங்க கூட வாழவே முடியாது. உங்ககிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிருவாங்க. அப்பாவுக்கு இது ஷாக் தான். ஆனாலும் அம்மா உறுதியா அந்த முடிவு எடுத்திருக்காங்க. எந்த உறவுல நம்பிக்கை இல்லையோ அந்த உறவு நிலைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாவம் அழுதுட்டு இருக்க பொண்ணு கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க ஹீரோவோட அம்மா. ஏன்னா இவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றத பார்த்துதான் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதாமா. நீ நினைக்கிற மாதிரி நானும் உங்க
அவங்க அப்பாவும் கிடையாது. ஏன் உன் அண்ணனும், அண்ணியும் கூட சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழல. பொதுவா நான் உன்கிட்ட எப்பவுமே கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும்னு சொல்லுவேன். ஆனா கல்யாணம் ஆனா இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோன்னு அந்த பொண்ணுட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டாங்க. சந்தோஷமா வீட்ல இருந்து கிளம்பி போன இந்த குடும்பம் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப அழறா. அப்பதாங்க அவர் எல்லார்கிட்டயும் அவ காதலிச்ச பையன பத்தி சொல்றா. அவன் நல்ல வேலை இல்லாம மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுலயும் சக்சஸ் ஆக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானாமா. இந்த மாதிரி ஒருத்தன கல்யாணம் பண்ணா லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்சு அப்பா அம்மாலாம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட முடிவு தான் கரெக்ட்டா இருக்கும்னு இந்த பொண்ணு நினைச்சு அப்பா அம்மா சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டாளாமா. உங்கள பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அண்ணனோட வாழ்க்கை இப்படி இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்பா அம்மாவோட நிலைமையும் இப்படி இருக்கு. எனக்கு கல்யாணம்ன்ற பேர கேட்டாலே பயமா இருக்கு. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப அழுவாங்க. அப்புறம் மறுநாளே ஹீரோ, ஹீரோவோட அம்மா, தங்கச்சின்னு எல்லாரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயி இந்த கல்யாணம் வேணான்ற முடிவ சொல்லிட்டாங்கங்க. அத மாப்பிள்ளை வீடும் ரொம்ப பொறுமையா ஏத்துப்பாங்க. அப்புறம் அம்மா, அப்பா, ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே டிவோர்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும். ஹீரோயின அவ அண்ணன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான். அப்பாவும் அந்த வீட்ல இருக்காம வீட்ட காலி பண்ணி வேற வீட்டுக்கு போவாரு. ஹீரோ தான் கொண்டு போய் விடுவான். அப்ப அப்பா முதல் தடவையா அவரோட தப்பையெல்லாம் ரியலைஸ் பண்ணி பையன் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறாரு. எப்பவுமே உறவுகள விட மத்தவங்க சந்தோஷத்த விட என் சந்தோஷம் தான் பெருசுன்னு நான் நினைச்சிட்டேன்டா. அதனால இப்போ எந்த உறவும் இல்லாம சந்தோஷமும் இல்லாம நான் தனியா நிக்கிறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ என்ன மாதிரி கிடையாது. என்ன விட நல்லவன். நான் பண்ண தப்ப பண்ணாத. உன் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ணாதன்னு சொல்றாரு. அப்பா இப்படி திருந்தத நினைச்சு ஹீரோவுக்கும் வருத்தமா இருக்கும். அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுவான். அப்புறம் வக்கீல வர வச்சு மாறி மாறி டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிப்பாங்க. ஹீரோயினும் ஹீரோவ பிரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா ஒரு பக்கம். 4 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே இவங்க அப்ளை பண்ண டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும். முதல்ல அப்பா அம்மாவோட கேஸ். அம்மா சைன் பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. ஆனா அப்பா உன் கூட வாழ நான் தகுதியே இல்லாத ஆளு. அதனால யோசிக்காம கையெழுத்து போடுன்னு சொல்றாரு பொண்டாட்டி கிட்ட. அவங்களும் உடனே சைன் பண்ணிருவாங்க. அடுத்ததா அப்பாவும் சைன் பண்ணிட்டாருங்க. 2 பேரும் டிவோர்ஸ் வேணும்னு மியூச்சுவலா சைன் பண்ணி கொடுத்ததுனால 6 மாசம் கழிச்சு வாங்க அடுத்து டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு ஜட்ஜ் சொல்லிட்டாரு. அடுத்ததா நம்ம ஹீரோ ஹீரோயினோட கேஸ். அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டதும் ஹீரோயின் எந்திரிச்சு முதல்ல போவா. ஆனா ஹீரோவுக்கு தான் மனசே இல்ல. உடனே வேக வேகமா ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பான். அவ ஆனா பெருசா எடுத்துக்கல. ஆனா அவளை போக விடாம நிப்பாட்டி சாரி கேட்டுக்கிட்டே இருப்பான். என் மேலதான் தப்பு. நான் தான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கல. நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருப்பா. அப்ப மனசார மன்னிப்பு கேட்பாங்க. நானும் உன் கூட நியூயார்க் வரேன். நீ இன்னும் சக்சஸ் ஆகுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? நான் நல்லா வருவேனான்லாம் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்றான். டிவோர்ஸ் எல்லாம் வேண்டாம் என்னை விட்டு போயிடாதன்னு ரொம்ப கெஞ்சுவான். ஆனா ஹீரோயின் பதிலுக்கு இல்ல நான் நியூயார்க் வேலைய வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்றான். எதுக்குன்னு கேட்டா நீ என் கூட இல்லாததுனால எனக்கு சக்சஸ் எல்லாம் ஆகணும்னு தோணலன்னு சொல்றா. மாறி மாறி 2 பேரும் அழுவாங்க. இல்ல நம்ம பிரிஞ்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப லேட்டுன்னு வேற ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ மறுபடியும் இன்னொரு விஷயத்த பண்ணுவான். படத்தோட ஆரம்பத்துல வயித்துல வெளியும் மேரி மீன்னு எழுதி காமிச்சிருப்பான் இல்லையா? அதே மாரி இப்பவும் பண்ணுவான். தயவு செஞ்சு இப்ப எஸ் டிக் பண்ணுன்னு கெஞ்சி கேக்குறான். ஆனா இப்ப அவ மார்க்கர வாங்கி எஸ் எல்லாம் டிக் பண்ண மாட்டா. ஓடி போய் கட்டி புடிச்சுப்பா. இவங்க பண்றத பார்த்து தங்கச்சிக்கு அப்படியே ஏடா இது லூசுத்தனமா இருக்குன்னு தோணும். அத பார்த்த அப்புறம் அம்மா அப்பாலாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப எல்லா பிரச்சனையும் மறந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள நியூயார்க்குக்கு ஃபிளைட் ஏத்தி விடுறதுக்காக மொத்த குடும்பமும் போவாங்கங்க. அம்மா அப்பா இன்னும் சேரல. அவங்களோட கேஸ் கோர்ட்ல தான் இருக்கு. ஜட்ஜ் அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. பிள்ளைங்களுக்கு பாய் பாய் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள அனுப்பி வைப்பாங்க நல்லபடியா. அப்பதான் கடைசியா ஹீரோ அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். நான் வேணா அம்மாவை நியூயார்க்குக்கு கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வேணா வாழுங்களேன்னு. ஆனா அப்பா இப்ப மொத்தமா மாறிட்டாரு போல. இத பாரு அவ ஏன் பொண்டாட்டி. அவளை சமாதானப்படுத்த எனக்கு ஒரு 3 மாசமே போதும். ஆனா இப்ப 6 மாசம் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நான் அவள மாத்திடுவேன். சமாதானப்படுத்திடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் பையன அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா பொண்ணுகிட்ட நீ ஏதோ ஒரு பையன லவ் பண்றதா சொன்னியேம்மா. அவன் ஏதோ மியூசிக் டைரக்டர் ஆக போறானாமே. சம்பாத்தியம் இல்லனாலும் பரவால்ல வீட்டுக்கு வர சொல்லுமா பேசி பாப்போம்னு சொல்றாரு. பொண்ணுக்கும் இப்பதான் கொஞ்சம் காதல் கல்யாணத்து மேலலாம் நம்பிக்கை வந்திருக்கு போல. அவளும் ஓகேன்னு சொல்றா. பொண்டாட்டி கார்ல ஏறுறதுக்கு கார் கதவெல்லாம் கூட ஹீரோவோட அப்பா திறந்து விடுறாரு. எப்படியும் 6 மாசத்துல இல்ல 3 மாசத்துல அவங்க மனச மாத்திருவாரு போல. இந்த அழகான சீனோட இந்த படத்த ரொம்ப சூப்பரா முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க் யூ.